நண்பர்களே, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 அணிகளுக்கும் இடையான போட்டியில் தல தோனி இல்லாமல் சுரேஷ் ரெய்னா தலைமையில் சிஎஸ்கே அணி களமிறங்கியிருப்பாங்க. சிஎஸ்கே அணி முதல்ல பேட் பிடிச்சிருப்பாங்க. அந்த அணி 20 ஓவர் முடிவில் வெறும் 132 ரன்கள் தான் அடிச்சிருப்பாங்க. முதல் 10 ஓவருக்கு அபாரமாக விளையாண்டுருப்பாங்க. ஆனால் அடுத்த 10 ஓவரில் ரொம்ப பயங்கரமாக சொதப்பியிருப்பாங்க. டூப்ளசிஸ் 45 ரன்கள் அடிச்சிருப்பார் அதிகபட்சம். வாட்சன் 31 ரன்கள் அடிச்சிருப்பார். ராய்டு 25 அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி களமிறங்கினாங்க. அந்த அணியில் மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா ஓப்பனிங் தான். டேவிட் வார்னர் 25 பாலில் 50 ரன்கள், பேர்ஸ்டோ 44 பால் பிடிச்சி 61 ரன்கள், 3 4 3 6 நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருப்பார். வெறும் 16.5 ஓவர்லேயே 137 ரன்கள் அடித்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக ஜெயிச்சிருப்பாங்க. இந்த போட்டியிலையும் திரும்ப ஒரு நோபால் பிரச்சனை உருவானுச்சு. கடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்பாகவே நோபால் பிரச்சனையால் தல தோனி கோவப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ தோனி இல்லாமல் ஜடேஜா ரொம்பவே ஆடுகளத்தில் திணறி இருப்பார். ஆனால் கடைசி ஓவரில் 4வது பந்தை புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்க அப்படின்னா நோ பால், அதாவது ஓவர் பவுன்ஸாக போட்டிருப்பார். அப்போ 1 பவுன்ஸ் கொடுத்துருப்பார் அம்பையர் 4வது பாலில். 5வது பாலில் திரும்பி அதே மாதிரி அதே லென்த்தில் உயரமாக பாலை போட்டிருப்பார். திரும்பவும் 1 பவுன்ஸ் தான் கொடுப்பாரு. நோ பாலோ வைடோ எதுவும் இல்லை. இப்போ 4வது பாலும் 1 பவுன்ஸ் தான் கொடுத்தாரு. 5வது பாலும் அதான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அம்பையர் கிட்ட பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராய்டு மற்றும் ஜடேஜா 2 பேருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எவ்வளோ பேசியுமே கூட அம்பையர் நோ பால் வைடு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சமயம் ஆடுகளத்தில் கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அம்பையர் மேலே கடுமையான கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு போட்டியிலும் இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடுவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நடுவர்களை ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு ரூல் போடணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வீரர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.